வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த கதையில் ஒரு சிறுவன் little boy இருக்கிறார். சிறுவன் மீன்ஸ் little boy. நிறைய ஆடுகள் இருக்கின்றன. ஓகே, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன இந்த கதையாண்டு. நிறைய ஆடுகளும் இந்த கதையில் இருக்கின்றது. ஒரு ஓநாயும் இந்த கதையில் இருக்கிறது. ஓநாய் மீன்ஸ் wolf. ஓகே, பெரிய ஓநாயும் இந்த கதையில் இருக்கிறது. ஸோ தட்ஸ் a wolf. அண்ட் நிறைய மக்களும் இருக்கினோம். ஸோ lots of people from the town இருக்கினோம். சிறுவனுக்கு ஒரு அம்மாவும் இருக்கிறார். ஸோ that's சிறுவன்ஸ் mom. அண்ட் சிறுவனுக்கு ஒரு அப்பாவும் இருக்கிறார். ஸோ தட்ஸ் அ டேட். ஓகே, இந்த கதையின் பெயர் The Boy Who Cried Wolf. ஸோ ஆடு மேய்க்கும் சிறுவன். ஆடு இஸ் sheep, மேய்க்கும். ஸோ the shepherd boy was trying to make his goats roam in the paddock. Let's start the story. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு அப்பா, அம்மா, சிறுவன் வாழ்ந்து வந்தனர். இவங்களோட வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகளும் இருந்தன. ஒரு நாள் அப்பா சொன்னார், மகனே. ஸோ இவர் அப்பா சொன்னார், மகனே, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஐ ஃபீல் சிக். ஸோ நீ என்னுடைய ஆடுகளை கொண்டு போய் மேய்ந்துட்டு வருகிறீர்களான்னு கேட்டேன். சிறுவன் என்ன சொல்லியிருப்பார், சரியப்பா என்று சொல்லிட்டு ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வயலுக்கு, ஸோ ஒரு பேடோக்கு கூட்டிகிட்டு போய் ஆடுகள் எல்லாத்தையும் மேய விட்டார். மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது சிறுவன் இருந்து ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சிறுவனுக்கு சரியான சலிப்பாக இருந்தது. So there's lots of goats or being roaming around and the boy was getting bored. So சிறுவன் என்ன செய்தார், அவர் சத்தமாக ஓநாய் 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 என்று கத்தினார். ஓநாய் மீன்ஸ் wolf. இதை கேட்டவுடன் எல்லா மக்களும், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களும் ஓடி வந்து, சிறுவனே என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று ஓடி வந்து கேட்டுச்சினாம். என்னாச்சு, எங்கே ஓநாய்? சிறுவன் சொன்னார் சிரிச்சு கொண்டு, ஸ்மைலிங், நான் போய் சொன்னேன், ஒரு ஓநாயும் இங்கே வரவில்லை, எனக்கு சலிப்பாக இருந்தது, ஐ வாஸ் போர்ட், ஸோ நான் ஓநாய் என்று போய் சொன்னேன். மக்களின் முகத்தில், all the people from the village, அவைகளின் முகத்தில் கவலை மட்டும்தான் தெரிஞ்சது. they were very sad. ஏனென்றால் அந்த சிறுவன் பொய் சொல்லிவிட்டான். he was lying. அவைகள் கவலையோட வீடு திரும்பினர். இன்னொரு நாள், another day, நல்ல வெயிலான நாளில், on a sunny day, சிறுவன் மறுபடியும் ஆடு மேய்க்கிறதுக்கு வயலுக்கு சென்றார். Second time he took the goats to roam in the paddock.
மறுபடியும் சிறுவனுக்கு போரிங்காக இருந்தது. இப்போ என்ன செய்தவர்? அவருக்கு சலிப்பாக இருக்கும்போது ஓநாய் ஓநாய் என்று கத்தினார். ஓநாய் வந்ததா? இல்லை, மக்கள்தான் ஓடி ஓடி they ran வந்து சிறுவனுக்கு ஏதாவது நடந்திருக்கும், சம்திங் பேட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் என்று ஓடி வந்துச்சுனாம். அப்போ அவன் முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஏன்? சிறுவன் சொன்னார், நான் போய் சொன்னேன், எனக்கு சலிப்பாக இருந்தது, போரிங்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் விளையாடலாமே உங்களோடு என்று நான் போய் சொன்னேன். மக்கள் வந்து இப்போ கோபமாக இருந்தவையல். ஏன் இந்த சிறுவன் பொய் சொல்கிறான் என்று கோபத்தோடு அவையல் வீடுக்கு திரும்பி போனவையல். தேர்ட் டே, மூன்றாவது நாள், இப்போவும் வெரி சனி டே, ஒரு வெயிலான நாளில் மறுபடியும் சிறுவன் also again on the third day went to the வயல், the paddock with his ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். ஆடை மேய்க்க விட்டுட்டு சிறுவன் அந்த ஆடுகளை பார்த்து கொண்டு இருந்தவர். இந்த நாள் ஒரு ஓநாய் சத்தம் போடாமல், சிறுவனுக்கு சத்தம் போடாமல் அந்த ஆடுகளை பார்த்து, இங்கேயும் ஒரு ஆடு இருந்தது, ஆடுகளை பார்த்துட்டு அதை சாப்பிட்றதுக்கு கிட்ட கிட்ட வந்தது. இதை சிறுவன் பார்த்து பயப்பட்டுட்டு சத்தமா லவுடா அவர் ஓநாய் 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 என்று கத்தினார். காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ, ஹெல்ப் மீ. ஏன் அவர் ஹெல்ப் மீ என்று கத்தினார் என்ற இந்த ஓநாய் இந்த ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட போகுது. இட்ஸ் கோயிங் டு ஈட் இட். ஓநாய் என்று கத்தினார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள், all the people that were living in the houses in the village, do you think they came to help the little boy? No, they did not help the little boy. ஏனென்றால் அவன் முகத்தில் சந்தோஷம் இல்லை. They were angry. They said, இந்த சிறுவன் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். He is always lying. So நாங்கள் போக தேவையில்லை. We're not going to help him. அப்போ சிறுவன் அவன் அவற்ற முகத்தில் சந்தோஷமே இல்லை, அழுது கொண்டு ஓடி வந்தார். இது சிறுவனா? அழுது கொண்டு மக்கள்கிட்ட ஓடி வந்தார். காப்பாத்துங்கோ. உண்மையாக ஒரு ஓநாய் என்ற ஆடுகளை சாப்பிட்டு கொண்டிருக்குது. The ஓநாய் is eating all my sheep or goats, eating all my goats. வந்து காப்பாத்துங்கோன்னு கத்தினார். இதை கேட்டுட்டு எல்லா மக்களும் உண்மையாகத்தான் இருக்கும், it might be true என்று வயல் பக்கம் மக்கள் எல்லாரும் ஓடி ஓடி போச்சினாம் வயலில். ஆனால் அங்கே உண்மையாகவே ஒரு ஓநாய் இருந்தது. So there was a wolf. And the wolf ate all the sheep. ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டது. ஆடுகள் எல்லாம் கீழே விழுந்து உடம்பொண்டும் அசையாமல், it didn't move. Okay, it looked dead. Okay, கீழே விழுந்திருந்தது. ஏனென்றால் அந்த ஓநாய் ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டது. அப்போ மக்களின் முகத்தில் கொஞ்சம் கவலையாக இருந்தது. சிறுவன் அழுகையோடு அழுது கொண்டு இருந்தார். He was crying. ஓநாய் ஓடிவிட்டது. சரியா? ஓநாய் அப்படியே ஓடிவிட்டது. ran away after eating all of the sheep.
அப்போ சிறுவனுக்கு கவலையாக இருக்குது. He is very sad. சிறுவன் சொன்னார், என்னை மன்னித்து விடுங்கள், ப்ளீஸ் forgive me. நான் பொய் சொன்னதுக்கு, for lying. நான் இனிமேல பொய் சொல்லவே மாட்டேன். மக்கள் இனிமேல் என்ன நம்பலாம். You can believe me. ப்ளீஸ் believe me. I am sorry. என்னை மன்னித்து விடுங்கள் என்று இந்த சிறுவன் கூறினார். மக்களும் சரி சிறுவனே, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது. மறுபடியும் திருப்பி பொய் சொன்னால் ஒருத்தரும் உன்னை நம்ப மாட்டினம் என்று இந்த மக்கள் எல்லாரும் சிறுவனை பார்த்து சொல்லிச்சினம். சிறுவன் சரி என்று சொன்னார். இந்த கதையில் என்ன உங்களுக்கு விளங்கி கொண்டது? நாங்கள் பொய் talk all lying things சொல்லக்கூடாது. உண்மைதான் பேச வேணும். சரியா? இந்த கதையை நீங்கள் மறுபடியும் கேட்டு பழகி கொள்ளுங்கோ. இதில் சில வார்த்தைகள் வந்தது. ஆடு, சரியா? ஆடு இஸ் கோட். இதில் ஓநாய் என்ற வேர்டு வந்தது. ஓநாய் இஸ் wolf, okay, with a big tail. It's wolf. Sneaky ஓநாய் is wolf. சிறுவன் is a little boy. வயல் was like a paddock, grassy area. மக்கள் is lots of people in the village. The village, so lots of people. Village is called ஒரு கிராமம். Okay, it's a rural place, a கிராமம் where people live. Okay, இந்த கதையை நீங்கள் விளங்கிக் கொண்டு படிவாக டீச்சர்ஸ் மேர் உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது இந்த கதையை வடிவாக கேட்டுட்டு நீங்களும் போய் பதில் சொல்லலாம். நன்றி.